ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஆனால் ஃபாதர்ஸ் டேக்கு இப்படி ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. காலையிலே எழுந்திரிச்சு நாங்கள் சாப்பாடு பண்ணி நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு முடித்தோம். இன்னைக்கு டிஃபன் வந்து சேமியா உப்புமா தான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு பையன் சொன்னால் எங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் மட்டன் எதுவும் வேணாம், எனக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை போதும்னு சொல்லிட்டு அது தயார் பண்ணி கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். சரி, நான் சின்னவனுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சோறாக்கி மிக்சியில் அடித்து 1, 2மா தனித்தனியா இருந்துட்டு அவனும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சரின்னு நான் சாப்பாடு கொடுக்க போனேன். கொஞ்சம் 2, 3 வாய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்படியே வாமிட் பண்ணிட்டேன். அவன் வாமிட் பண்ணது மூக்கு வழியா வாய் வழியா வந்தது. அது ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. ஏன்னா லைட்டா உடம்பு கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு பார்த்தா பின்ன அப்படியே நிறையவே வாமிட் பண்ணிட்டேன். என் மேலேயும் வாமிட் பண்ணிட்டேன். சரின்ட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பையனுக்கும் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க, சாப்பாடெல்லாம் வச்சதெல்லாம் அப்படியே போட்டபடியாச்சு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் முட்டையை அவிச்சு மட்டும் முட்டை குழம்பு வைக்கலாம்னு நினச்ச மாட்டேன். எல்லாமே நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாம் வச்சது அப்படியே போட்டபடி வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளினிக் ஓடிட்டேன். ஏன்னா பையனுக்கு ரொம்பவே ஃபீவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு தான் போனேன். கிளினிக்கு போனதுக்கப்புறம் சிஸ்டரும் சரி டாக்டரும் சரி, என்ன பையனுக்கு இப்படி ஃபீவராக இருக்குது, இப்படி பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சது பையனுக்கு வந்து 101 டிகிரி ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பார்த்தா வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா பையனுக்கு வந்து 1 1/4 ஆச்சு ஏஜ். 1 மாதம் 3 மாதம் ஆறுக்காச்சு. இவ்வளோ வயசுக்கு இவ்வளோதான் வெயிட் இருக்கிறான்னா ரொம்பவே பையனுக்கு எனர்ஜி லெவலு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் போனதுமே பையனுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேக் சைடு ஒரு டேப்லெட் வைப்பாங்கல்ல, அதுதான் வச்சு விட்டாங்க. இது 2 மணிக்கெல்லாம் உடம்பு கூலிங் ஆயிரும். ஏன்னா பையனுக்கு ரொம்பவே ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் முதல்ல வச்சு கொடுத்தாங்க. பின்ன அவனுக்கு விட்டமின் எல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு விட்டமின் சிறப்பு, பேராசிட்டமாலு, அப்படியே இந்த ஒரு மாத்திரையும் தந்துக்கிட்டாங்க. டாக்டர் பையனுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டெல்லாம் கொடுங்க, ரொம்பவே வெயிட்டெல்லாம் கம்மியாக இருக்கிறாரு பையன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட ஃபீஸ்லாம் கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தப்போ தான் அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு. என்னட்டப்போ அப்போ தான் சொன்னார், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, நான் இன்னைக்கு வெளியே போகலான்னு பிளான் போட்டிருந்தேன். கடைசியில் சின்னவனுக்கும் உடம்புக்கு முடியாமல் அப்படி ஆச்சுன்னு. சரி, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்குறாங்க சொல்லிட்டு நான் எடுத்து காமிச்சு கொடுத்தேன். அது பார்க்கவே அவருக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஏன்னா பார்த்ததுமே அவருக்கு சின்னவனோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான். ஃபீவர் வந்து ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருச்சு. நல்லா ரொம்ப சூடாயிட்டு கொஞ்சம் பயந்துட்டாரு. சீக்கிரமாக போனதுனால பிரச்சனை இல்லை. இதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆச்சு. எங்கள் ஃபாதர்ஸ் டே இப்படி ஆகிரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.